வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்த ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன தருணம். ஃபர்ஸ்ட் தருணம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்ததே யாருக்குமே தெரியல. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கானோ எனக்கும் தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரியும். ஏன்னா நான் அந்த ஹீரோவை ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணனால எனக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி ஏன்னா அவர் போடுற ரீல்ஸ்லேருந்து எல்லாமே செம சூப்பராக இருக்கும். வேற யாரும் இல்லை, கிஷன் தாஸ் தான். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இது ஒரு வின்னராக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தருணம். இந்த படத்துல கிஷன் தாஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்மிருதி வெங்கட், அதுக்கப்புறம் ராஜையப்பன், அப்புறம் பாலசரவணன், இப்படிதான் தெரிஞ்ச கீதா கைலாசம் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. தெரிஞ்ச மூஞ்சிங்க இவங்க இவ்வளோ பேர் தான் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் இது இல்லாமல் இந்த படத்தில் மெயினாக ப்ளே பண்ணது ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மலான ஸ்டோரி. பட் அதை எவ்வளோ எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு அரவிந்த் சீனிவாசன். ஆல்ரெடி இவர் தேஜாவுன்ற படம் எடுத்துக்காருன்ட்டு எனக்கு இன்னைக்கு காலையில் தான் தெரிஞ்சது. நான் படத்துக்கு போகிறதுக்கு முன்னத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நான் ஆக்சுவலாக ஹீரோ வச்சு தான் போனேன். பட் ஆனால் இந்த படம் இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல இருக்குன்னு தான் சொல்லணும் மக்களே. ஏன்னா வந்துட்டு பொங்கலுக்கு அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பெருசா ஸ்க்ரீன் சேல எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே மொத்தம் 10 ஷோ அதுவும் 10 தேட்டர் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ரொம்ப டைம்லாம் எப்படின்னா அங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் மாதிரி இருந்தது. பட் நான் எப்படியோ இன்னைக்கு எனக்கு டைம் கிடைச்சி நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் தருணம். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே மக்களே, அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். எங்கேயுமே உங்களுக்கு லேகே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் கொஞ்சம் த்ரில்லிங்காக போய் கடைசியில் கிளைமேக்ஸ் பிளாஸ்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக நான் செகண்ட் ஹாஃப் தான் சொல்லுவேன். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த சீட்டட் த்ரில்லர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆப்டாக சூட் ஆகும் இதுக்கு. ஸ்மிருதி வெங்கட் ஆகட்டும், இல்லை கிஷன்தாஸ் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் டேரக்டர் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். ராஜையப்பன் வர கேரக்டரும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பாலசரவன் அங்கங்கே ஒன்லைனர்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லணும். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. டார்புக்கா சிவா தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் நீங்கள்லாம் இந்த படத்தை இப்போ தேட்டரில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்க்ரீனிங்லேருந்து. நான் பார்த்தது தான் லாஸ்ட் ஷோ. ஆக்சுவலாக நான் ஷோக்கு போயிட்டு உட்காந்து ஒரு ½ நினைக்கிறேன், ½ ஒரு 45 மினிட்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, தருணம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. ஃபுல்லாகவே எல்லா ஸ்க்ரீனிங்கும் ஸ்டாப் பண்ணிட்டு புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் படத்துக்கு தான் இல்லை, எனக்கு தெரியல, நிறைய படம் நினைச்சாங்க. ஆனால் தமிழ் படத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நடக்குது. படம் ரிலீஸ் ஆகி திருப்பியும் ரீரிலீஸ் ஆகுறது. பட் ஆனால் ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைம் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஸும் கிடைக்கல பெருசாக. அன்எக்ஸ்பெக்டடாக வந்த மதகராஜா பயங்கரமாக ஒரு சட்டை போட்டுட்டு இருக்கு. நேசிப்பாயா போகிறாங்க, அதுக்கப்புறம் காதலிக்க நிலைமையே போகிறாங்க. பட் ஆனால் யாருமே தருணம்ன்ற படத்தை கண்டுக்கல. கொஞ்சம் அவசரப்பட்டாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ கொஞ்சம் நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்க. சர்டிஃபிகேட் இஷ்யூ அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு எது உண்மைன்னு தெரியல, தள்ளி வச்சிருக்காங்க. பட் ஆனால் கண்டிப்பாக தருணம் நீங்கள் ரீரிலீஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தான படம் தான். ஒரு 2 hours 50 minutes தான் படம். உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். நல்ல ஒரு த்ரில்லரான படம் வித் சம் லவ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இது லவ் படம் நினச்சி தான் நானே போனேன். பட் ஆனால் அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ தருணம் இந்த சைடுக்கு தருணம் இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 90. ஏன்னா 90 கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பொங்கலில் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இது மாதிரி இருக்கும் மக்களே. அங்கங்கே எங்கேயுமே மற்ற படங்கள் அங்கங்கே லேக் இந்த மாதிரி இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால மேபி எனக்கு பிடிச்சிருக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ரிலீஸ் ஆனால் போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பண்ணுங்க, அதுக்கு வந்துடாதீங்க.